நினைக்கிறது ஒட்டுமொத்தமா ஒரே நிறுவனம் அல்லது ஒரு சில நிறுவனம் மட்டுமே இங்க வந்து வளர முடியுங்கிற ஒரு சூழலை உருவாக்குறாங்க. அதுதான் முன்னாடி 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த சூழலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலும். அதுலயும் பல நிறுவனங்களுக்கு ரெய்டு போகுது, அதுக்கு பிறகு நிறுவனங்கள் கைமாறுதுங்கிற அளவுக்கு போகும்போது இதெல்லாம் கவலைப்பட வேண்டிய அம்சமா இருக்கு அப்படிங்கிறாரு. இல்ல, அதானி குரூப் வெறும் 6 கம்பெனி தான் வாங்கியிருக்கு. இந்த 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 இவ்வளவு வருஷத்துல 47 கம்பெனிலாம் அவர் எங்க சொல்றாருன்னு எனக்கு தெரியாது. 6 லட்சம் கோடி 74% அதோட சொத்துக்களை இழந்திருக்கு. அந்த மாதிரி இந்த மாதிரி 2014 அவங்களுடைய சொத்து மதிப்பு என்ன, பங்கு மதிப்பு என்ன, அதுதான் இன்னைக்கு என்ன மதிப்பு சொல்லுங்க. ஸ்டாக் வேல்யூஸ் மேல போகும், கீழே வரும். அது ஸ்டாக் மார்க்கெட்டோட இந்த 10 ஆண்டுகள் என்ன இருக்கு சொல்லுங்க. இதுல 10 ஆண்டுல அப்படியே மேலேயே இருக்கானே இருக்கு. ஆமா, 6 கம்பெனி தான் அவர் வாங்கி இருக்காரு. நான் என்ன இந்தியாவினுடைய ஒரே ஒட்டுமொத்த வளர்ச்சி ஒரு நிறுவனத்துக்கு தான் வரும். அதே அதானி ஏன் இண்டி கூட்டணி, எல்லா இண்டி கூட்டணியும் ஏன் அதே அதானியை வச்சு நீங்க வியாபாரம் பண்றீங்க? நீங்க உங்களுடைய கருத்து என்ன? அதானி மேல போக கூடாது. அப்ப நீங்க அப்படி சொல்லல இல்ல சார், நிறுவனத்தை சொல்ல சார். அவங்க சரி, எந்த ஒருவரும் எந்த தனிநபருக்குமான ஒட்டுமொத்தமான அதிகாரத்தை கொடுக்குறீங்க? உங்க கண்ணூரத்தில் எல்லாம் அந்த அதானி, அதே அதானி தமிழ்நாட்டில் 47,000 கோடி ஏன் இந்த தமிழ்நாடு அரசு அவரை கூப்பிட்டு பண்ண சொல்லுது? அதே அதானி வெஸ்ட் பெங்காலே மமதா பானர்ஜி தமிழ்நாட்டில் மொத்த ப்ராஜெக்ட் யாருக்கு எவ்வளவு கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க. ஒரே வாரத்துல தெலுங்கானா ரேவந்த் ரெட்டியே அதானி கூப்பிடுறாங்க. என்ன கேக்குறேன்னா, இது வந்து புடிச்சு போன விஷயம். ஒட்டுமொத்த இன்வெஸ்ட்மென்ட்ல அதானிக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் எந்தெந்த மாநிலங்களுக்கு கொடுக்குறாங்க, மத்திய அரசாங்கத்தோட ப்ராஜெக்ட்ஸ்ல எவ்வளவு கிடைக்குது சொல்லுங்க. அது போனா ஈஸியா புரிஞ்சிர போகுது. நீங்க 60 வருஷமா அதானி 10 வருஷமா இல்லங்க, 60 வருஷமா இருக்க அதானி. நான் இல்ல, ராஜீவ் காந்தியால தான் நான் இங்க இருக்கவே இருக்கேன். ராஜீவ் காந்தி இல்லை என்றால் நான் இல்லைன்னு சொன்ன அதே அதானி. அந்த அதானிக்கு அப்ப ராஜீவ் காந்தி பண்ணாரா, மோடி பண்ணாரா? அதுதானே முக்கியம். கொரோனா என்பது வந்த விஷயத்துக்கு அப்புறமும் நாடு எப்படி போறதுன்றத மக்கள் இன்னைக்கு உணர்றாங்க. இப்ப கேஸ் இன்னைக்கு வந்து சொன்னாரு, இன்னைக்கு டாய்லெட் கட்டி கொடுக்கல. 60 வருஷம் ஆண்ட காங்கிரஸ் ஒரு பேசிக்கா டாய்லெட் கட்டி கொடுக்கல. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் சார் இல்ல, எனக்கு நீங்க சொல்றீங்க இந்த 10 ஆண்டுகள்ல குடிநீர் வசதி கொடுத்திருக்கிறோம், டாய்லெட் ஃபெசிலிட்டி கொடுத்திருக்கோம். அதுதான் சார், அதாவது ஒரு சாதாரண ஏழைகளுக்காக கேள்வி எடுத்துட்டு சொல்லுங்களேன். நம்ம கொடுக்கிற தண்ணி, ரைட், உங்க எமோஷன்ஸ் எல்லாம் நான் ஒத்துக்கிறேன். நான் ஒரே விஷயம் கேக்குறேன்னா, இதெல்லாம் கொடுத்தது இந்த 9 வருஷத்துல, இந்த 60 ஆண்டுகள்ல எவ்வளவு இருந்துச்சு, 10 ஆண்டுகள்ல வந்து எவ்வளவு சேர்த்திருக்கிறோம் அப்படி சொல்லுங்க. எதுவுமே நடக்கலையா இந்தியால? இந்த 60 ஆண்டு எதுவுமே நடக்கலையா? எந்த ஊர்லயும் எந்த எலக்ட்ரிசிட்டி 15% தான். இந்த 60 கவர்மெண்ட் செய்ய வேண்டிய 15 வருஷம் தான். இந்த 60 ஆண்டு காலத்துல 15% தான் எலக்ட்ரிசிட்டி இருந்தது. இன்னைக்கு 97% போயிருக்கு. ஒரு மாநிலத்திலையும் எத்தனை லட்சக்கணக்கில் டாய்லெட் கட்டி கொடுக்கப்பட்டது. ஒரு மாநிலத்திலையும் தண்ணி கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன மறந்துறோம்? 60 ஆண்டு காலம் நீங்க என்ன பண்ணீங்க? அதான் இந்த 60 ஆண்டு காலம் பண்ண பிரதமர் விஷயத்தை உங்களால ஏன் பண்ண முடியல? 60 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் பிரதமராக வாஜ்பாய் அவர்கள் இருந்தாரு. அதையும் நீங்க மறந்துடுறீங்க. வெறும் 5 ஆண்டுகள் பிரதமர் அவர் இருந்தார். அதுக்கு முன்னாடி சார் 6 ஆண்டுகள் சார், அந்த பாஜக 6 ஆண்டுகள் மொரார்ஜி தேசாய் உள்ளிட்டவர்கள் இருந்திருக்காங்க. கரெக்ட்டா சொன்னீங்க. அந்த 5 காலம் தான் கோல்டன் குவாட்ரிலேட்டரல் போட்டு இன்னைக்கு நாடு ஃபுல்லா ரோட் போடுறது அந்த பாஜக அரசாங்கம். சோ ஒட்டுமொத்தத்துல காங்கிரஸ் ஒண்ணும் பண்ணல. அதான் என் பாயிண்ட். திரு ஈஸ்வரன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு ஒண்ணு இல்லவே இல்லைங்க. கிராமப்புறங்களே நாங்க இந்த 10 வருஷத்துல தான் போய் ரீச் பண்ண வேண்டியிருக்குன்னா இதை விட வேற என்ன தேசத்திற்கு செய்ய வேண்டியிருக்கு? இன்னும் தொடர்ச்சியா செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. 60 வருஷத்துல செய்யாதெல்லாம் நாங்க 10 வருஷத்துல செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறார். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில ஆரம்பத்திலே மிக அருமையான ஒரு கேள்வி மக்களிடத்திலே கேட்டிருக்கிறார்கள். 2014 இருந்ததை விட மக்கள் இப்போது என்ன சிறப்பை பெற்றிருக்கிறீர்கள், என்ன வளர்ச்சியை பெற்றிருக்கிறீர்கள், யோசித்து பாருங்கள் என்று யதார்த்தமாக அந்த கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். இவங்க வந்து அதாவது இந்த 2014 இருந்து இந்த 10 வருஷத்துல ஸ்ரீராம் வந்து இப்ப எத்தனை டாய்லெட்டை கட்டி கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியுமா? அவரு எவ்வளவு டாய்லெட் கட்டி கொடுத்தாங்க? தமிழ்நாடுக்கு மட்டும் 74 லட்சம். அது வேண்டாம், ஓகே, தமிழ்நாடுக்கு மட்டும் 74 லட்சம் பண்ணிக்கோங்க. இப்ப மொத்தமா முடிஞ்சா? அது மொத்தமா முடிஞ்சு இப்ப வந்து இந்தியா பூரா இப்ப டாய்லெட் நீ தேவையில்லையா? இந்தியா பூரா நீ டாய்லெட் தேவையில்லையா? இல்ல இந்தியா பூரா டாய்லெட்டோ இல்ல குடிநீர் வசதி அவ்வளவுதானா? எல்லாம் முடிச்சிட்டீங்களா? அத கூட நீங்க பண்ணீங்க. 2014க்கு முன்னாடி ஒண்ணுமே இல்ல அப்படின்னு எப்படி எடுத்துக்க முடியும்? 2014க்கு பிறகு நீங்க வேலை வாய்ப்பு என்ன கொடுத்தீங்க? 2 கோடி வேலை வாய்ப்பு கொடுக்கறேன்னு சொன்னீங்கல்ல, ஆண்டுக்கு அது என்ன பண்ணீங்க? அதுக்கு பதில் யாரா பேசுறாங்களா? அது பதில் யாரா பேசுறாங்களா? இப்ப கேட்டா என்ன சொல்றாங்க? 2 கோடி எப்படிங்க கொடுக்க முடியும்? அப்ப என்ன வேணாலும் பேசிடுவீங்களா? அதாவது அன்னைக்கு நீங்க வந்து சுவிட்சர்லாந்துல இருந்து வெளியில இருக்கிற கருப்பு பணத்தை கொண்டு வந்து நாங்க பிரிச்சு கொடுக்கறோம்னு சொல்லுவீங்க.
ஆனா இன்னைக்கு வந்து வெளியில எடுத்துக்கிட்டு ஓடின படத்தை கொண்டு வந்து நாங்க பிரிச்சு கொடுக்கறோம்னு சொன்னா அது உங்களுக்கு கிண்டலா தெரியுதா? அன்னைக்கு நீங்க அதே தானே பேசுனீங்க. அப்ப இன்னைக்கு வந்து நதிநீர் இணைப்பை பத்தி பேசுனீங்க 2014. அந்த நதிநீர் இணைப்பு என்னாச்சு? இங்க இருக்கிற ரெப்ரசன்டேட்டிவ் 2 பேரும் அதுக்கான பதில் சொல்ல தயாரா? 14ல தமிழ்நாட்டுல மட்டும் ஒரு 6-7 கூட்டத்துல பிரதமர் அவர்கள் பேசி இருக்கிறார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நதிநீர் கங்கையும் காவிரியும் இணைப்போம் என்று. என்ன பண்ணீங்க? அதுல ஏதாவது பண்ணீங்களா? 2019 சொன்ன மாதிரி காவிரியும் கோதாவரி இணைப்போம்னு சொன்னீங்க. அதுல ஏதாவது பண்ணீங்களா 5 வருஷத்துல? இதுக்கெல்லாம் என்ன பதில்? 14ல என்ன சொன்னீங்க? வளர்ச்சியை முன்னிறுத்தி தான் நீங்க தேர்தலை சந்திச்சீங்க. இப்ப 10 ஆண்டுகள் கழித்து நீ என்ன வளர்ச்சி பண்ணீங்கன்னு பேச வேண்டாமா? அப்ப அது பேசுறதுக்கு உங்களுடைய சப்ஜெக்டே இல்லையா? எதுக்கு தேவையில்லாம பிரிவினைவாதத்தை பேசிட்டு இருக்கிறீங்க? ஒரு எமோஷனலான விஷயங்களை பேசி மக்களுக்கு இடையில பிரச்சனையை உண்டாக்குற அந்த விஷயத்தை ஏன் பேசுறீங்க? காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையில தெளிவா கொடுத்திருக்காங்க. அதாவது மத சிறுபான்மை, அதே போல மொழி சிறுபான்மை. சிறுபான்மைங்கிறது 2ஐயும் சேர்த்து சிறுபான்மை மற்றவர்களுக்கு இணையாக சம வசதிகளை பெற வேண்டும். இதுதான் எல்லா பாயிண்ட்லயுமே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் எங்கேயுமே கிடையாது. சோ வந்து பிரதமர் பேசுறதும் போய் இன்னைக்கு முட்டு கொடுக்கிறதுக்காக பேசுறதும் போய் எமோஷன்ஸ் இருக்க தானே செய்யுது. அவங்க தாலி குறித்தோ அல்லது அவங்களுடைய இந்திரா காந்தி அவர்கள் நாட்டுக்கு என்ன செஞ்சாங்க? இல்ல பிரியங்கா காந்தி கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? பெண்களுடைய தாலிகளை பத்தி பேசினாரு. பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணுக்கு அந்த கோபமும் ஆதங்கமும் வருமா வராதா? என் அம்மாவினுடைய தாலியை இழந்தது தெரியவில்லையா என்று கேட்பதில் என்ன தவறு இருக்கிறது? ஒரு பாதிக்கப்பட்டவர் அவர், கேட்பதற்கு அத்துணை தகுதியும் அவருக்கு இருக்கிறது. அதுக்கு பதில் சொல்லணும். அதாவது இது வந்து நீங்க வந்து தேவையில்லாம தங்கத்தை புடிங்கி கொடுத்துருவாங்க, 2 கார் இருந்தா 1 காரை புடிங்கி கொடுத்துருவாங்க. அப்ப என்ன 2 காருக்கு மேல வச்சிருக்கவங்க தான் உங்களுக்கு தேவையா? அவங்கள பாதுகாக்கிறது யாருக்கு? அரசாங்கம் நடத்துறீங்களா இல்ல அறிக்கை வெளியிடுறீங்க? அதான் அவர் கேக்குறாரு. அவங்க சொன்னது ஒரு விஷயம். உங்களுக்கான தொடர்ச்சி கேள்விதான் வச்ச முன்வைக்கிறீங்க.